லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் இவ்வார புனிதர்கள். தடம் தந்த தகைமை. இளைய மகனும் தாயும் கொல்லப்படல். தாய் பேசி முடிப்பதற்குள் அந்த இளைஞர் பின்வருமாறு கூறினார்: எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? மன்னனின் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். மோசே வழியாக எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கே கீழ்ப்படிவேன். எபிரேயருக்கு எதிராக எல்லா வகை துன்பங்களையும் திட்டமிட்ட நீ கடவுளின் கைக்கு தப்ப மாட்டாய். எங்கள் சொந்த பாவங்களின் பொருட்டே நாங்கள் துன்புறுகிறோம். எங்களை கண்டிக்கவும் பயிற்றுவிக்கவும் உயிருள்ள எங்கள் ஆண்டவர் சிறிது காலம் சினம் கொண்டாலும் தம் ஊழியராகிய எங்களோடு மீண்டும் நல்லுறவு கொள்வார். ஆதலால் இழிந்தவனே, எல்லா மனிதருள்ளும் கேடுகெட்டவனே, விண்ணக இறைவனின் மக்களை நீ தண்டிக்கும்போது செருக்குறாதே. உறுதியற்றவற்றை நம்பி திமிர் கொண்டு துள்ளாதே. எல்லாம் வல்லவரும் அனைத்தையும் காண்பவருமான கடவுளின் தண்டனை தீர்ப்பினின்று நீ இன்னும் தப்பிவிடவில்லை. என் சகோதரர்கள் சிறிது துன்பப்பட்ட பின் கடவுளுடைய உடன்படிக்கைக்கு ஏற்ப என்றுமுள்ள வாழ்வில் பங்கு கொண்டார்கள். ஆனால் நீ கடவுளின் தண்டனை தீர்ப்பால் உன்னுடைய ஆணவத்திற்கு ஏற்ற தண்டனையை பெறுவாய். என் சகோதரர்களைப் போன்று எங்கள் மூதாதையரின் சட்டங்களுக்காக நானும் என் உடலையும் உயிரையும் ஒப்படைக்கிறேன். எங்கள் நாட்டின் மீது விரைவில் இரக்கம் காட்டுமாறும் துன்பங்களாலும் சாட்டையடிகளாலும் அவர் ஒருவரே கடவுள் என நீ அறிக்கையிடுமாறும் அவரை மன்றாடுகிறேன். எங்கள் இனம் முழுவதின் மீதும் முறைப்படி வந்துள்ள எல்லாம் வல்லவருடைய சினம் என் வழியாகவும் என் சகோதரர்கள் வழியாகவும் முடிவுக்கு வருமாறும் அவரை வேண்டுகின்றேன். அவருடைய ஏளனச் சொற்களால் எரிச்சலடைந்த மன்னன் சீற்றமடைந்தான். மற்ற அனைவரையும் விட அவரை மிக கொடுமையாய் வதைத்தான். எனவே அந்த இளைஞர் ஆண்டவரிடம் முழு நம்பிக்கை கொண்டவராய் மாசற்ற நிலையில் மாண்டார். இறுதியாக தம் மக்களை தொடர்ந்து அந்த தாயும் இறந்தார். வாழ்வை மாற்றுவோம். இவ்வார புனிதர்கள். நிறைவான உணர்வில் அன்பானவர்களே, இவ்வாரம் நாம் சிறப்பிக்கவிருக்கின்ற புனிதர்களின் வாழ்வை குறித்து அறிந்து கொள்வோம். நவம்பர் 16 ஸ்காட்லாந்து நாட்டின் அரசி புனித மார்கரெட். புனித மார்கரெட் ஆங்கிலேய இளவரசர் எட்வர்ட் மற்றும் அகதா ஆகியோரின் மகள். மார்கரெட் 1057 ஆண்டிலிருந்து மாமாவின் கண்காணிப்பில் இங்கிலாந்தில் வளர்ந்தார்.
1066ஆம் ஆண்டு இவரின் 20ஆம் வயதில் ஸ்காட்லாந்திற்கு சென்றார். அங்குதான் அரசர் 3ஆம் மால்கோம் என்பவரிடம் பழகி பின்னர் அவரையே திருமணம் செய்து கொண்டார். அவருடைய கணவர் அவரை கிறிஸ்தவ மறையை தழுவக்கூடாது என்று கட்டளையிட்டார். ஆனால் அவர் தன் கணவரின் பேச்சை மறுத்து மேலும் தன் கிறிஸ்தவ விசுவாசத்தில் வேரூன்றி வளர்ந்தார். பக்தியுள்ள பெண்ணான அரசி ஏழை மக்களின் வாழ்வில் அதிக அக்கறை கொண்டு வாழ்ந்தார். அவர்களுக்கு பலவிதங்களில் உதவினார். ஏழைகளை தன் இதயத்தில் சுமந்து உதவினார். ஏழை மக்களின் நலனிற்கென்று நிறுவனம் ஒன்றையும் நிறுவி வேலைவாய்ப்புகளை வழங்கினார். தான் ஒரு அரசியாக இருந்தபோதும் துறவியைப் போலவே ஏழ்மையான வாழ்வை வாழ்ந்தார். தவறாமல் நோன்பிருந்து ஜெபித்து பல நலன்களை பெற்றார். பலவிதங்களில் ஒருத்தல் செய்து வாழ்ந்தார். ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த ஒரு போரில் கலந்து கொள்ளச் சென்ற அரசி மார்கரெட்டின் கணவர் மால்கானும் அவரது மூத்த மகன் எட்வர்டும் கொல்லப்பட்டனர். 50 வயது கூட பூர்த்தியாகாத மார்கரெட் ஏற்கனவே தொடர் நோன்பு மற்றும் ஒருத்தல்களினால் பலவீனமாக இருந்தார். தமது கணவரும் மூத்த மகனும் கொல்லப்பட்ட செய்தியை அறிந்த அவர் 3ஆம் நாளே இறந்து போனார். அன்பர்களே, அடுத்து நவம்பர் 17ஆம் தேதி ஹங்கேரி நாட்டின் புனித எலிசபெத்தின் திருநாளை சிறப்பிக்கின்றோம். ஹங்கேரியின் புனித எலிசபெத் துரிங்கியாவின் புனித எலிசபெத் என்றும் அறியப்படுபவர். ஹங்கேரி அரசு, துரிங்கியா மற்றும் ஜெர்மனி நாடுகளின் இளவரசியான இவர் பெரிதும் போற்றப்படும் கத்தோலிக்க புனிதராவார். புனித பிரான்சிஸின் 3ஆம் சபையின் ஆதிகால அங்கத்தினரான எலிசபெத் அச்சபையின் பாதுகாவலரும் ஆவார். தமது 14 வயதில் குறுநில மன்னரான லூயிஸை திருமணம் செய்த எலிசபெத் 20 வயதில் கைம்பெண்ணானார். 6வது சிலுவை போரில் பங்கேற்பதற்காக இத்தாலி பயணித்த லூயிஸ் வழியில் விஷக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 1227ஆம் ஆண்டு செப்டம்பர் 11 மரணமடைந்தார். தமது கணவரின் மரணத்தின் பின்னர் தமக்கான வரதட்சணை பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்ட இவர் அந்த பணத்தில் ஒரு மருத்துவமனையை கட்டினார். தாமே சுயமாக நோயாளிகளுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தார். ஓய்வு, ஆடம்பரம் மற்றும் சொகுசான வாழ்க்கை வாழ இயன்ற போதும் புனித எலிசபெத் தவம் மற்றும் துறவு வாழ்க்கையையே தேர்ந்தெடுத்தார். இவரது இந்த தேர்வு ஐரோப்பா முழுவதும் உள்ள சாதாரண பொதுமக்கள் இதயத்தில் அவருக்கு ஒரு இடத்தை பெற்று தந்தது. புனித எலிசபெத் தமது குறுகிய கால வாழ்க்கையிலேயே ஏழைகள் மற்றும் நோயுற்றோர் மீது அளவற்ற அன்பினை வெளிப்படுத்தினார். அவருக்கு வயது ஆக ஆக பக்தியும் வளர்ந்து கொண்டிருந்தது. 1228ஆம் ஆண்டு பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார். பிரான்சிஸ்கன் சபை துறவிகளின் வழிகாட்டுதலின் பேரில் ஜெப வாழ்வில் ஈடுபட்டார். ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் உதவத் தொடங்கினார். தினமும் தன் வாசலுக்கு வந்த நூற்றுக்கணக்கான ஏழைகளுக்கு உணவளித்தார். இதனால் அநேகர் இவருக்கு எதிரிகளாயினர். இவருடைய கணவரது சகோதரி அக்னேஸ் இவரை முழு மூச்சுடன் வெறுத்தாள். அவளுடைய தாய் மிகுந்த உலகப்பற்று கொண்டவள். அவளும் இவரை வெறுத்து அரண்மனையில் இருந்தவர்களுடன் சேர்ந்து கொண்டு எலிசபெத்தை நிந்தித்து வந்தார். அவரை அரண்மனையிலிருந்தே துரத்தினார். ஆனால் இவர் தமது உள்ளத்தை கடவுளிடமிருந்து அகற்றவில்லை. ஏழைகள் மீது இவர் எல்லையற்ற இரக்கம் கொண்டிருந்தார். ஏழைகளின் அன்னை என்றும் நோயாளிகளின் ஊழியக்காரி என்றும் இவரை அழைத்தார்கள். உலக மக்களின் செயல்பாடுகளை இவர் சட்டை செய்யவில்லை. தனக்கு இயல்பாய் உள்ள பொறுப்புகளை மேற்கொண்டு ஏழைகளிடமும் நோயாளர்களிடமும் கிறிஸ்துவையே கண்டு அவர்களுக்கு சேவையாற்றி வந்தார். நாட்டில் பெருவெள்ளம் வந்து பயிரை அழித்தது. இதனால் பஞ்சமும் கொள்ளை நோயும் வந்தன. ஒரு மருத்துவமனையை கட்டி அங்கு போய் தொழுநோயாளர்களுக்கு இவரே சிகிச்சை செய்தார். அப்பமும் ரசமும் இவரது மன்றாட்டால் பழுகியது. ஏழைகளுக்கு உதவி செய்ய அரச ஆடைகளையும் ஆபரணங்களையும் விற்றார். தமது 24 வயதில் மரணமடைந்த எலிசபெத் கிறிஸ்தவ தொண்டிற்கு ஓர் அடையாளமாக விளங்குகின்றார். தமது மரணத்தின் பின் விரைவில் புனிதராக அருட்பொழிவும் செய்யப்பட்டார். பிரியமானவர்களே, அடுத்து நவம்பர் 21ஆம் தேதி அன்னை மரியா ஆலயத்தில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட விழாவை சிறப்பிக்கின்றோம்.
தூய கன்னிமரியாளை காணிக்கையாக அர்ப்பணித்தல் விழா என மேற்கிலும், மிகவும் தூய இறையெண்ணெய் கோவிலுக்குள் நுழைந்தது என கிழக்கிலும் அறியப்படுவது இந்த விழா. நவம்பர் 21ஆம் நாள் கத்தோலிக்க திரு அவை மற்றும் கிழக்கு மரபுவழி திருச்சபைகளிலும் கொண்டாடப்படுகின்றது. அன்னை மரியாளை ஆலயத்தில் ஒப்புக்கொடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் எதுவும் சொல்லப்படவில்லை என்றாலும், திருமுறை பட்டியலைச் சேராத நூல்களில் இந்நிகழ்வு பற்றிய குறிப்புகள் அடங்கியிருக்கின்றன. குழந்தை பருவம் தொடர்பான யாக்கோபு நற்செய்தியில் இவ்வாறு வாசிக்கின்றோம். மரியாவின் பெற்றோராகிய சுவக்கின் அன்னா ஆகிய இருவரும் முதிர் வயது வரை குழந்தை பேறு இல்லாமல் இருந்தனர். ஆயினும் அவர்கள் நம்பிக்கையோடு இறைவனிடம் மன்றாடி வந்தனர். வானதூதர் வழியாக மரியாளின் பிறப்பு இவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மரியாளும் பிறந்தார். இதற்கு நன்றியாக குழந்தை மரியாளை எருசலேம் ஆலயத்திற்கு அழைத்துச் சென்று அங்கு அவரை கடவுளுக்கு காணிக்கையாக்கினர். அதன் பிறகு மரியாள் தமது 12 வயது வரை ஆலயத்தில் இருந்தார் என்று யாக்கோப்பு எழுதியுள்ளார். மரியாளின் பிறப்பு நற்செய்தியில் மரியாளின் 3ஆம் வயதில் இந்த நிகழ்வு நடந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மரியா ஆலயத்திலேயே கல்வி கற்றார். இறைவனின் அன்னையாகும் நிலைக்கு தன்னை தயாரித்தார் எனவும் இக்குறிப்புகளில் சொல்லப்பட்டுள்ளது. பைசண்டையன் பேரரசர் 1ஆம் ஜஸ்டீனியன் சிதைவுற்று கிடந்த எருசலேம் ஆலயத்திற்கு அருகில் ஓர் ஆலயம் எழுப்பி அதை கிபி 543ஆம் ஆண்டில் தூய கன்னிமரியாவுக்கு அர்ப்பணித்தார். அது முதல் இவ்விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. கிபி 614ஆம் ஆண்டில் சசனியன் பேரரசரின் பாரசீக பேரரசர் 2ஆம் கொஸ்ராவு எருசலேமை முற்றுகையிட்ட போது இவ்வாலயம் இடிக்கப்பட்டாலும் மக்கள் இவ்விழாவை தொடர்ந்து கொண்டாடி வந்தார்கள். 9ஆம் நூற்றாண்டு முதல் இத்தாலியின் தென்பகுதியில் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்புக்குரியவர்களே, அடுத்து நவம்பர் 22ஆம் தேதி புனித சிசிலியாவின் திருநாளை சிறப்பிக்கின்றோம். புனித சிசிலியா இசைக்கலைஞர்களின் பாதுகாவலர் ஆவார். தமது திருமணத்தின் போது தமது மனதுக்குள் கடவுளிடம் பாடினார் என்று எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அவரது வரலாற்று விவரங்கள் கற்பனையாக இருப்பதாக தோன்றினாலும் அவரது இறப்பு மற்றும் மறைசாட்சியம் ஒரு வரலாற்று உண்மை என்றே கருதப்படுகிறது. ரோம் நகரின் திரஸ்தேவரே பகுதியிலுள்ள 4ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட தூய சிசிலியா எனும் ஒரு தொடக்க கிறிஸ்தவ ரோமன் தேவாலயத்தின் பக்கத்திலேயே சிசிலியா வாழ்ந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. ரோமை நகரின் பிரபுக்கள் குடும்பம் ஒன்றினைச் சேர்ந்த பெண்ணான சிசிலியா தமது கணவரான வலேரியன், கணவரின் சகோதரரான திபூசியஸ் மற்றும் மேக்சிமுஸ் என்னும் பெயர் கொண்ட ரோம் படைவீரர் ஆகியோர் பேரரசர் அலெக்சாண்டர் செவேரஸ் காலத்தில் ஏறக்குறைய கிபி 230ஆம் ஆண்டில் மறைசாட்சியராக மரித்தனர். ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டுமென்று சிறு வயதிலிருந்தே விரும்பியவர் புனித சிசிலியா. இளம் வயதிலேயே தன் கன்னிமையை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ததால் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. ஆனால் இவரின் பெற்றோர் சிசிலியாவை வலேரியன் என்ற பாகன் இன பிரபுத்துவ இளைஞர் ஒருவருக்கு திருமணம் செய்ய நிச்சயம் செய்தனர். ஆனால் அதனை சிசிலியா பெரிதாக கருதாமல் தன்னுடைய ஆன்மீக காரியங்களில் மட்டுமே கருத்தாக இருந்தார். வலேரியனுடன் திருமணம் செய்யவிருப்பதை வெறுத்தார். இருப்பினும் பெற்றோரை எதிர்த்து அவரால் ஒன்றும் செய்ய இயலாமல் தவித்தார். திருமண நாள் வந்தது. இவரின் பெற்றோர் இவருக்கு திருமண உடை அணிவித்த போது இதயம் வலித்தவராய் தன்னை முழுதும் தன் மணவாளன் இயேசுவிடம் ஒப்படைத்து ஜெபித்தார். பெற்றோர் இவரை கணவரிடம் ஒப்படைத்த போது தான் கடவுளிடம் கொடுத்த கற்பு என்னும் வார்த்தைப்பாட்டை உன்னிடம் இழக்க மாட்டேன் என்று உறுதியாக கூறினார். தான் கடவுளுக்கு மட்டுமே சொந்தமானவள் என்பதை துணிவுடன் எடுத்துச் சொன்னார். அவள் தன் கணவனை நோக்கி, கடவுளின் தூதர் ஒருவர் என் கற்புக்கு காவலராயிருக்கிறார். எனவே என்னுடைய கன்னிமைக்கு தீங்கிழைக்கக்கூடிய அல்லது கடவுளது கோபத்தை உம்மீது வரச் செய்யும்படியான எதையும் செய்ய நீ முயற்சிக்கலாகாது என்றாள். வலேரியன் சிசிலியா சொல்வது உண்மையா என்பதை சோதிக்கும் நோக்குடன், கடவுளின் அந்த தூதரை நான் பார்ப்பேனானால் இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பேன் என்றார். சிசிலியா அதை நிரூபிக்க வேண்டுமானால் வலேரியன் முதலில் திருத்தந்தை அர்பனிடம் சென்று திருமுழுக்கு பெற்று வருமாறு கூறினார். சிசிலியாவின் வார்த்தைகளுக்கு சம்மதித்து அவரும் திருமுழுக்கு பெற்று வந்தார். அவர் திருமுழுக்கு பெற்ற நாளன்றே வானதூதர் ஒருவர் அவர் முன்னி நின்று சிசிலியாவுக்கு ரோஜா மலர் கிரீடம் அணிவித்து வாழ்த்தியதை கண்டார். அதன் பின்னர் வலேரியன் சிசிலியாவை அவரின் விருப்பப்படி வாழ விட்டுவிட்டார். சிசிலியாவை நம்பினார். வலேரியன் தன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் கத்தோலிக்க திரு அவைக்கு மணமாற்றினார்.
அவர்கள் அனைவரும் மனமாற்றம் பெற்ற நாளிலிருந்தே செசிலியாவிற்கு பணிந்து இரவும் பகலும் அவருக்கு பணிவிடை புரிந்து வந்தனர். செசிலியா தான் மணந்த வலேரியனின் உதவியுடன் கடவுளின் அன்பை உணர்ந்து வாழ்ந்தார். ஏழைகளின் மீது இரக்கம் காட்டி அனைவரையும் சமமாக அன்பு செய்தார். இறைவனை இரவும் பகலும் பாடல்களால் போற்றி துதித்தார். இவரது பக்தியை கண்ட எதிரிகளில் ஒருவனான அரசு அதிகாரியான தூர்சியுஸ் அல்மாக்கியூஸ் என்பவன் செசிலியாவை கூரிய குருவாளால் 3 முறை அவரது கழுத்திலே குத்தினான். மரணத்தின் விளிம்பில் வீழ்ந்த செசிலியா தம்மை தேவாலயத்திற்கு இட்டுச் செல்லுமாறு திருத்தந்தையிடம் வேண்டினார். அதன் பின் 3 நாட்கள் உயிர் வாழ்ந்த செசிலியா மறைசாட்சியாக உயிர் துறந்தார். இவர் கிறிஸ்தவ பெண்கள் அனைவருக்கும் சிறந்ததோர் எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார். கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்புக்காக கன்னிமை காத்து வாழ்ந்தார். அவருக்காக மறைசாட்சியாகவும் மரித்தார். அன்பானவர்களே, அடுத்து நவம்பர் 23ஆம் தேதி புனித 1ஆம் கிளமெண்ட் என்பவரின் திருநாளை சிறப்பிக்கின்றோம். புனித 1ஆம் கிளமெண்ட் கத்தோலிக்க திரு அவையில் 4ஆம் திருத்தந்தையாக கருதப்படுகிறார். இவரை ரோம் நகர் புனித கிளமெண்ட் என்று அழைப்பதும் உண்டு. இவர் தொடக்க கால திரு அவையின் தலைச்சிறந்த இறையியல் வல்லுநராயிருப்பதால் முதல் திருத்தூது தந்தை என்றும் அறியப்படுகிறார். 1ஆம் கிளமெண்டின் வாழ்க்கை பற்றி அதிக விவரங்கள் தெரியவில்லை. கிளமெண்ட் புனித பேதுருவிடமிருந்து திருப்பொழிவு பெற்றார். 1 நூற்றாண்டின் கடைசி பகுதியில் ரோமை திரு அவையின் தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தார். தொடக்க கால திரு அவை எழுத்தாளர்கள் பொதுவாக கிளமெண்டை புனித பேதுருவுக்கு பின் 3ஆம் அல்லது 4ஆம் திருத்தந்தையாக வரிசைப்படுத்துகின்றனர். தெர்த்தூலியன் கருத்துப்படி கிளமெண்ட் புனித பேதுருவுக்கு பின் திருத்தந்தையாக பொறுப்பேற்றார். இக்குழப்ப நிலை நிலவுவதற்கு ஒரு முக்கிய காரணம் 1 நூற்றாண்டில் ஆயர் பதவி துல்லியமாக வரையறுக்கப்பட்டு ஒரு மறைமாவட்டத்துக்கு ஒருவரே ஆயராக இருக்க முடியும் என்ற கருத்து தெளிவாக எழாததுதான். 4ஆம் நூற்றாண்டின் அளவில் தொடங்கிய ஒரு மரபின்படி கிளமெண்ட் ட்ரோஜன் மன்னன் காலத்தில் தம் கிறிஸ்தவ நம்பிக்கையை முன்னிட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கும் அவர் பிற சிறை கைதிகளுக்கு கிறிஸ்துவின் செய்தியை அறிவித்தார். பின்னர் அவரை ஒரு நங்கூரத்தில் கட்டி கடலில் ஆழ்த்தி கொன்றுவிட்டனர். பல கிறிஸ்தவ சபைகள் கிளமெண்டை புனிதராக போற்றுகின்றன. ரோமன் கத்தோலிக்க திரு அவை, லூத்தரன் சபை மற்றும் ஆங்கிலிக்கன் சபை அவரது விழாவை நவம்பர் 23ஆம் தேதியும், கீழை மரபு வழி திரு அவைகளில் சில நவம்பர் 24ஆம் தேதியும், வேறு சில நவம்பர் 25ஆம் தேதியும் கொண்டாடுகின்றன. புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் கிளமந்து என்னும் ஒரு உடன் உழைப்பாளர் பற்றி பேசுகிறார். அவர் திருத்தந்தை கிளமெண்டாக இருக்கலாம் என்று கிபி 3 மற்றும் 4ஆம் நூற்றாண்டு ஆசிரியர்கள் கருதுகின்றனர். அவர்களுள் ஓரிஜன், யூசேப்பியஸ், ஜெரோம் போன்றோர் அடங்குவர். திருத்தந்தையர் நூல் என்னும் பண்டைக்கால நூலின்படி கிளமெண்ட் பேதுருவை அறிந்திருந்தார். கிரேக்க நாட்டில் ட்ரேஜன் மன்னனின் ஆட்சிக்கால 3ஆம் ஆண்டில் அவர் இறந்தார். அன்பு உள்ளங்களே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தவை வத்திக்கான் வானொலி வழங்கிய வாழ்வை மாற்றுவோம் இவ்வார புனித நிகழ்வு. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் நிகழ்வுகள் நிறைவு பெறுகின்றன. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.